2006லேருந்து 2011 வரைக்கும் கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி. 2006லேருந்து 2011 வரைக்கும் அவர் என்ன பெருசாக கெடுதல் பண்ணார் பார்த்தீங்கன்னா, வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு, எல்லாருக்கும் கலர் டிவி, மொத்த மக்களுக்கும் கலர் டிவி கொடுத்தாரு. ₹1 20 கிலோ அரிசி போட்டார். கலைஞர் இன்சூரன்ஸு, கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார், மெடிக்கல். அதேமாதிரி ரேஷனில் பாமாயில் போட்டார், எல்லாம் செய்தார். 2011 தேர்தலில் வெறும் 119 இடத்துல தான் நின்றார். காங்கிரஸுக்கு 63 இடம் கொடுத்தாரு, பாட்டாளி மக்கள் கட்சி 30 இடம் கொடுத்தாரு, நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 இடம் கொடுத்தாரு, மெகா கூட்டணி அமைச்சார். ஆனால் தோத்துட்டார். காரணம் என்ன? நீங்கள் நல்லது செய்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மின்வெட்டு. எல்லா பக்கமும் மின்வெட்டு இருந்துச்சு. ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்கலாமா? இதுதான் இப்போ நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நல்லது செய்தது ஒரு பக்கம்னா, கெடுதல் செய்ததுன்னா ஒரு பக்கம் மின்வெட்டு, இன்னொரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் நில அபகரிப்பு, இன்னொரு பக்கம் தண்டல் வசூலிப்பு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதனால் நீங்கள் மெகா கூட்டணி வச்சுருந்தாலும் தோத்தீங்க. அதனால தான் இன்றைக்கி திமுகவுக்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னா, தமிழக அரசியல் குறித்து அரசியல் விமர்சகர் பொன் வில்சனுடன் தொடர் உரையாடல் தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.